الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقليل من عبادي الشكور وقال أيضا إن الإنسان لربه لكنود وقال أيضا وإذا تتلى عليه آياتنا ولا مستكبرا كأن لم يسمعها كأن في أذنيه وقرا فبشره بعذاب أليم. அல்லாஹ்வின் உதவியினால் பெருநாளை கொண்டாடிவிட்டு ஒரு கிழமையை கழித்ததற்கு பின்னால் இந்த சனிக்கிழமை வழமை போன்ற எங்களுடைய பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற ஆன்மீக வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சொற்ப நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியமாக ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஆரம்பமும் அது தனிமையாக வெறிச்சியான நிலைமையில் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை கொண்ட இலகுவான முறையில் எண்ண முடியுமான நபர்களை கொண்டே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பமானது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடத்தில் என்னை வணங்கக்கூடியவர்கள், நான் கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளை விளங்கி எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் அதிகமான இடங்களில் என்னுடைய அத்தாட்சிகள் ஓதப்படும் பொழுது அதனை பராமுகமாக கேட்டுவிட்டு அல்லது கேட்காமல் காதுக்குள் ஈயத்தை ஊற்றி அடைக்கப்பட்டது போல அந்த விடயத்தை செய்மடுக்காமல் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகருவார்கள். அல்லாஹுடைய விடயங்கள், மார்க்க விடயங்கள், குர்ஆன் சம்பந்தப்பட்ட மார்க்க விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டால் அவர்களுக்கு வெறுப்பு உண்டாகும். அல்லாஹ் அல்லாத ஏனைய உலக சம்பந்தப்பட்ட விடயங்களை போட்டு காட்டினால் அல்லது பார்த்தால் அல்லது அந்த சபையில் உட்கார்ந்தால் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களில் அத்தியாயங்களில் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்துவது என்பது குறிப்பிட்ட நபர்களுக்கே சாத்தியம். இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறான் ரிஜாலுன். ரிஜாலுன் என்று சொன்னால் அரபு வார்த்தையில் இருக்கிறது, சில வார்த்தைகளில் அலிஃப்லாம் வரும். அர் ரிஜால், சில வார்த்தைகளில் அலிஃப்லாம் இருக்காது. ரிஜாலுன், பைத்துன், அல் பைத்து, இது மாதிரி ஒரு வகை ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் அலிஃப்லாம் வந்தால் அதிகம் அர்த்தம் வரும், அலிஃப்லாம் வராமல் வந்தால் கொஞ்சம் அர்த்தம் வரும். அப்ப அந்த அல்லாஹ் சொல்கிறார் எப்படி என்றால் ரிஜாலுன், சில நபர்கள், அவர்களுக்குத்தான் வியாபாரம் என்பது, கொடுக்கல் வாங்கல் என்பது அவர்களை திசை திருப்ப மாட்டாது. எதனை விட்டும்? தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜகாத்து கொடுப்பதை விட்டும், என்னை கொஞ்சம் அஞ்சி மௌத்துடைய சிந்தனையோடு வாழ்க்கையை கழிப்பவர்கள் குறிப்பிட்ட கொஞ்ச நபர்கள் என்று ரிஜாலுன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இவ்வாறு குர்ஆனுடைய எல்லா விடங்களிலும் பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல விடயங்களில் பாக்கியம் பெறுவதென்பது குறிப்பிட்ட சில நபர்களுக்கே சாத்தியம், எல்லோராலும் அது முடியாது. எனவே நாங்கள் இந்த சபை ஒரு 5 நபர்கள் தான் நான் பேசக்கூடிய இந்த தமிழ் பாஷையை வழங்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இது அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் இந்த 5 நபர்கள் உட்கார்ந்திருந்தால், 2 பேர் உட்கார்ந்திருந்தாலும் அல்லாஹ்க்கு எண்ணிக்கை அவசியம் கிடையாது. உண்மையான எண்ணம், உள்ளம், அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எந்த உள்ளம் விழிப்போடு என்னுடைய விடயங்களை கேட்கிறார்கள், என்னுடைய குர்ஆனுடைய விடயங்கள், அத்தாட்சிகள், நல்ல ஆன்மீக வகுப்புகள் நடைபெறுகின்ற பொழுது உண்மையான எண்ணத்தோடு உண்மையான உள்ளத்தோடு யார் அதனை கேட்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஜும்ஆவுடைய கடமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜும்ஆவுக்கு அதிகமான நபர்கள், 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வருவார்கள். 200 பேர் இருப்பார்கள், 1500 பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் அந்த ஜும்ஆவுடைய கடமையை கேட்பது கிடையாது. சிலர் செல்வார்கள், இன்று நல்ல ஒரு பயானாக இருந்தது, இன்று நல்ல ஒரு உபதேசத்தை நாங்கள் கேட்டோம், ஆனால் அதை நீங்கள் திரும்ப செல்லுங்கள், என்ன பேசப்பட்டது, சாராம்சத்தை கூறுங்கள் என்று சொன்னால் சொல்ல தெரியாது. ஏன்? அதனை ஒரு விதமான ரசனையோடு கேட்டுவிட்டு முடித்ததன் பின்னால் அது அழகாக இருந்தது என்ற அந்த உணர்வு மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. எதனை நான் கேட்டேன்,
என்னென்ன விடயங்கள் என்னென்ன தலைப்புகள் பேசப்பட்டதுங்கிற சுருக்கம் என்பது எனக்கு தெரியாது. இப்படித்தான் இன்று அதிகமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலம் என்பது 100க்கு 100 ப்ரூஃபான விடயம். எல்லோருக்கும் தெரியும் இது இறுதி காலம் என்று, எல்லோருக்கும் தெரியும் இது இறுதி காலம் என்று. அதனுடைய அடையாளங்கள் என்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இறுதி அடையாளங்கள் என்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் என் மூலமாக நடக்கின்ற ஒரு நன்மையான விடயம் எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல ஒரு அமைப்பில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய நிலைமை சிந்தனை மாறி நான் ஒரு விதமான ஒரு அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கவலை கிடையாது. மார்க்க விடயங்கள், தொழுகை, அதே போன்று குர்ஆன் ஓதுவது, நான் என்ன அடிப்படையினுடைய 24 மணி நேரம் கலந்து கொண்டிருக்கிறது என்ற யோசனை எனக்கு இருக்க மாட்டாது, கவலையை ஏற்படுத்தாது. அப்படி என்றால் ஒரு நேரத்தில் நான் மூமினாக இருக்கிறேன், இன்னொரு நேரத்தில் நான் அந்த ஈமானுடைய அந்த வட்டத்திற்குள் இல்லாமல் வெளியாக இருக்கிறேன் என்று பார்க்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் இது போன்ற விடயத்தை இதுவரைக்கும் நான் கவனம் செலுத்தாவிட்டால் இதே போல் என்னுடைய வாழ்க்கை கடந்து போய்விடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இது போன்ற ஒரு பாக்கியத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அடிக்கடி ஒரு விஷயம் எங்களுக்கு காதுக்கு எட்டுகிறது என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு விடயத்தை நான் அடிக்கடி எனக்கு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு மோசமான அடிப்படையில் சென்று கொண்டிருந்தாலும் இந்த உபதேசம் என்னுடைய காது வழியாக என்னுடைய உள்ளத்துக்கு சென்று என்னை சிந்திக்க வைக்கிறதன் மூலமாக என்னுடைய நிலைமையை நான் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறது. அதனால்தான் எந்த மனிதன் 3 ஜும்ஆக்களை வேண்டுமென்று விடுவானோ, 2 ஜும்ஆ, இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது 2 ஜும்ஆக்களை வேண்டுமென்று விடுவானோ அவனுக்கு நிஃபாக் என்று சொல்லக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. ஏன்? 2 கிழமை அவனுடைய காதுக்குள் நல்ல ஒரு உபதேசம் கேட்கவில்லை, காது வழியாக அவனுக்கு செல்லவில்லை. எனவே பொய் பேசுகின்ற தன்மை வரும். வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுகின்ற பண்பு வரும். அதே போன்று யாராவது ஒருவர் என்னை நம்பி நல்ல முறையில் ஒரு பொருளை ஒப்படைத்தால் நான் அதில் மோசடி செய்யக்கூடிய பண்பு வரும். இதுதான் யதார்த்தம். ஆன்மீக விடயங்கள், நல்ல விடயங்கள் என்னுடைய காது வழியாக செல்லவில்லை என்றால் என் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் மிக மோசமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்காது. உண்மையான முஸ்லிம் என்கிற பண்பிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிறேன். அதிகமான ஹதீஸில் பார்க்கலாம், லா யுமின், ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை என்று வருகிறது. அப்படி என்றால் ஈமான் இல்லையா? அதிகமானவர்களுக்கு இல்லை, ஈமானில் பூர்த்தி அடையவில்லை என்ற அர்த்தம். ஈமானில் பூர்த்தி அடையவில்லை என்ற அர்த்தமாகும். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த விடயங்கள் என்னுடைய வாழ்வில் நடைபெறுமாக இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நேரம் ஈமானுக்கு சோதனையாக வருகின்ற நேரத்தில், ஈமானுக்கு சில நேரம் சில சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் நான் சில நேரம் அந்த ஈமானை, அந்த இஸ்லாத்தை விட்டும் இலகுவாக வெளியாகி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எங்களுக்கு பார்க்கலாம், எங்களுடைய நாட்டில் இருக்கிறது சில நிகழ்வுகள். இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எந்த அளவு சொன்னால் எங்களுடைய நாட்டிலே ஒரு ஆலிமும் இஸ்லாத்திலே மதத்தை விட்டு பிற மத ஒரு பெண்ணை திருமணம் முடித்து பிற மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. அனுராதபுரத்திலே இருக்கக்கூடிய தெக்கிராவ என்ற பிரதேசத்திலே ஒரு ஆலிமும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய சம்பவம் இருக்கிறது. ஏன்? கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு தெரியாமலே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி ஈமானுக்கு ஒரு சோதனை வருகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமதி வழங்க மாட்டார். ஏன்? அந்த முக்கியமான கடமைகளை விட்டு அப்படியே சென்று இது இஸ்லாமிய மார்க்கம் தானே, கொஞ்ச காலத்துக்கு இதை விட்டு வெளியேறி அதில் இருக்கக்கூடிய லாபங்களை அடைந்ததற்கு பின்னால் நான் என்ன செய்யலாம்? திரும்ப இஸ்லாத்திற்குள் வந்து விடலாம் என்கிற யோசனை வரலாம். கொரியாவை பொறுத்த மட்டிலே வேலை இல்லாதவர்களுக்கு, அதே போன்று கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தின் மூலமாக வழிகாட்டுதல்கள் காட்டப்படுகிறது. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறு, உன்னுடைய விசாவுடைய பிரச்சனையை பொருட்படுத்தி தருகிறோம், உனக்கு ஒரு சிறந்த ஒரு வேலையை ஏற்படுத்தி தருகிறோம் என்று சொன்னால், வரக்கூடிய காலங்களிலே இந்த ஈமானுடைய
ஆன்மீக அந்த மனதினுடைய இறங்காமல் காது வழியாக செல்லாமல் ஒரு மனிதன் தூரமாகியே இருந்தால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேறுவது சந்தேகம் கிடையாது. இந்த கொரியாவிலே எனக்கு தெரிந்த ஒரு 4-5 நபர்களுடைய சம்பவங்கள் எனக்கு தெரியும். முஸ்லிம்கள் ஆனால் பச்சை குத்தி இருக்கிறார்கள். இஸ்லாமிய வழி கிடையாது. பிள்ளைகள் 3-4 பேர் இருக்கிறது சம்பவம். பழையவர்களுக்கு கேட்டால் தெரியும். முஸ்லிம்கள் வந்தவர்கள் ஆரம்பத்திலே பள்ளியோடு இருந்தவர்கள், அதற்கு பின்னால் பள்ளியை விட்டு வெளியேறினார்கள், உலக ஆசைக்கு ஆளானார்கள், அடிமையானார்கள். அவர்களுடைய ஈமானும் நல்ல விடயங்களை கேட்காததினால் 1 வருடம் 2 வருடங்கள் என்று நல்ல விடயங்கள் மனதிற்குள் புகாததால் இலகுவான வழியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மிக அஞ்சிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு பயங்கரமான காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஈமானுக்கு சோதனையான ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், நீங்கள் சில விடயங்களில் அதிகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்னுடைய மார்க்கத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சில விடயங்களில் நீங்கள் அதிகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அதிகம் எனக்கு இருக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களை பால்படுத்தி விட்டது, திசை திருப்பி விட்டது. எதனை விட்டும்? என்னுடைய மார்க்கத்தை விட்டும், குர்ஆனை விட்டும், பள்ளிவாசலை விட்டும், நல்ல விடயங்களை கேட்பதை விட்டும். இவ்வாறு உங்களில் சில விடயங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை ஈமானுடைய உணர்வுகளை விட்டும், பள்ளிவாசலை விட்டும், இஸ்லாமுடைய சூழலை விட்டும் உங்களை திசை திருப்பி விட்டது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், உங்களுக்கு நீங்க இப்படியே இருப்பீங்க, கொஞ்ச காலம் நாங்கள் இப்படி செஞ்சு போட்டு இருக்கலாம், இப்படியே போகலாம். அந்த நேரத்தில் மரணமும் வந்துவிடும். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா சௌஃப தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், விளங்கிக் கொள்வீர்கள். திரும்பவும் சொல்கிறான், நீங்கள் திரும்பவும் விளங்கிக் கொள்வீர்கள். எதுவரைக்கும்? சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளைக்கு மறுமை நாளில் உங்களுக்கு தந்த அருட்படைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்ன அருட்படை? இஸ்லாமியனாக பிறந்தது, உம்மா அப்பா இஸ்லாமாக முஸ்லிம்களாக இருந்தது, இஸ்லாமிய சூழல் இருந்தது, பள்ளிவாசல் இருந்தது, குர்ஆன் ஓதத் தெரிந்த அந்த அறிவு இருந்தது. இதெல்லாம் அருட்படை. இதனை விட்டு விட்டு நீ பால்படுத்தியவனாக நீ தேடிக்கொண்டிருந்தாயே, வாழ்ந்து கொண்டிருந்தாயே, இதனை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்ற ஒரு அத்தியாயம் ஒன்றே இருக்கிறது. அத்தகாசுர், அந்த அல்ஹாக்குமுத் தகாசுர் சொல்லக்கூடிய அத்தியாயம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் எதனை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய நாடுகளில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய நாட்டிலே இஸ்லாமிய செயற்பாடுகள் இல்லை. ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனால் 2 போர்டருக்கு மத்தியிலே பிரச்சனை, 2 போர்டர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய கலிமா சொன்னவர்கள். இவ்வாறு இன்னொரு மனிதனுடைய பேச்சை கேட்டு ஒரு அரசியலுக்காக, ஒரு இடத்திற்காக, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக இவ்வாறு சண்டை பிடிப்பது என்பது ஒரு மோசமான செயற்பாடு, ஒரு அநியாயம். ஒரு உயிர் போவதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு அவன் மௌத்தாக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அப்படி மௌத்தாகிவிட்டால் வேற செய்தி. அது இல்லாமல் உயிரோடு இருக்கக்கூடிய, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொலை செய்வது முழு உலகத்தாரையும் கொலை செய்வதற்கு சமம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்தில் நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய நாடு இன்னொரு மனிதனை நம்பி இன்னொரு மனிதனுக்கு வேலை கொடுக்க முடியாது. இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய ஃபேக்டரி, ஒரு முஸ்லீம் உரிமையாளர், CEO யாரு? ஒரு பிற மதத்தவர். ஏன் ஒரு முஸ்லிமை நம்பி ஒப்படைக்க முடியாது? இன்று எத்தனையோ கம்பெனிகளில் முஸ்லிம்கள் பொறுப்பாக இருந்தவர்கள் அவர்கள் மாற்றிவிட்டு பிற மதத்தவர்களே அங்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? நம்பிக்கை கிடையாது, மோசடி. இஸ்லாமிய பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எங்கு? கலிமா சொன்னவர்களில். இஸ்லாமிய நாடு அல்ல, ஒரு என்னது, ஒரு கிறிஸ்டிய அல்லது ஒரு யூத அல்லது ஒரு பௌத்த நாடாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியில் இருக்க வேண்டிய பண்புகள் அவர்களிடம் இருக்கிறது. அதனால தான் அவருடைய வாழ்வு செழிப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறான். கலிமா சொன்னதற்காக நாளைக்கு மறுமை நாள் சொர்க்கம் கிடைக்கும் என்பது உண்மை. ஆனால் அந்த மனிதன் ஒழுங்குமுறைப்படி வாழாவிட்டால் நரகத்திற்குள் அனுப்பப்படுவான் என்கிறது ஒரு உறுதி. அந்த மனிதன்
கலிமா சொல்லினால் ஒரு நாள் சொர்க்கம் செல்வான் என்பது உண்மை. ஆனால் அந்த மனிதன் இஸ்லாமிய பண்புகள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் வராவிட்டால் அவன் நரகம் செல்வான் என்பது உறுதி. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இது உறுதியான செய்தி, நரகம் செல்வான் என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதன் ஒரு நல்ல பண்புகளை அவனுடைய வாழ்வில் எடுத்து நடந்தால் அவன் நரகம் செல்வான், இஸ்லாம் இல்லாவிட்டால். ஆனால் இந்த உலகத்திலே வாழும்போது செழிப்பாக வாழ்வான். இந்த உலகத்திலே வாழும்போது செழிப்பாக வாழ்வான். எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய இஸ்லாமிய ஊராக இருக்கும், ஆனால் தண்ணீர் கஷ்டம். மாட்டுக்கு ஆட்டுக்கு தீன் கொடுப்பதற்கு தீன் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கொஞ்சம் தாண்டி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி செல்கின்ற நேரத்திலே ஒரு இஸ்லாமிய நாடு ஊர் அல்லது வாழக்கூடியவர்கள் அனைவரும் பௌத்தர்கள், ஆனால் நல்ல முறையில் வாழ்கிறார்கள். அவர்களுடைய இடம் செழிப்பாக இருக்கிறது. புட்கள் பச்சை பசேல காட்சி அளிக்கும். தேடி பாருங்கள், நான் சொல்வது பொய் என்றிருந்தால் இது உண்மையான ஒரு செய்தி. இந்த நாட்டை பாருங்கள், இதுவும் கஷ்டத்தை அனுபவித்த ஒரு நாடு. பூனைகளை எலியை சாப்பிட்ட ஒரு நாடு. ஏன் சாப்பிட்டார்கள்? கஷ்டத்தின் காரணமாக. அவ்வளவு கீழே வைத்திருந்த நாடு நல்ல முறையில் தங்களுடைய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இங்கு பொய் செல்வது கிடையாது. ஒரு இருப்பார்கள், அது ஒரு 2 வீதம் 1 வீதம் 5 வீதம். ஆனால் உண்மை பேசக்கூடியவர்கள் அதிகம். ஜப்பான், கொரியா எங்களுக்கு தெரியும், அதை சுற்றி நாங்கள் கதைக்கலாம். அதே நேரத்தில் நேர காலத்தோடு தூங்கி விடுவார்கள், அதிகாலை நேரத்தில் எழும்புவார்கள், அடுத்தவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவது குறைவு. எனக்கு என்ன வேலை இருக்கிறதோ, என்னுடைய கடையில் என்ன வேலை இருக்கிறதோ அந்த வேலையை மட்டும், அவருக்கு குழி வெட்டுவது, இவரை பார்ப்பது, இவரை பார்த்து நான் பொறாமைப்படுவது, இது போன்ற செயற்பாடுகள் குறைவு. எனவே அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தால் பஞ்சம். ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ இஸ்லாமிய முறைப்படி வாழாவிட்டால் என்னுடைய கஷ்டம் உன்னுடைய வாழ்வில் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் கஷ்டம் இருக்கும். ஏன்? உன்னுடைய வாழ்விலே நீ தெரிந்தவன், நீ தெரிந்த அடிப்படையில் நீ வாழ வேண்டும். நீ தெரிந்தும் தெரியாதவனை போல நீ வாழ்ந்தால் உனக்கு நான் தருகின்ற வேதனை கடுமையாக இருக்கும் என்று சொல்லிட்டான். எனவேதான் எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க முடியுமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று உலகளவில் இஸ்லாமியர்கள் சில கட்டங்களில் மட்டும்தான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலங்களுக்கு தான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள். அந்த நேரம் கடந்து விட்டால் இஸ்லாமிய அந்த உணர்வு அவர்களிடம் இருப்பது தென்படுவது மிக குறைவு. நாங்கள் அனைவரும் ரமலானுடைய மாதத்திற்கு விடை கொடுத்து தற்பொழுது 8 நாள் ஆகிறது. 8 நாள் ஆகிறது. இது எங்களுடைய நாட்டிலும் எடுத்து பார்க்கலாம். நோம்புடைய காலத்தில் பள்ளிவாசலில் அதிகாலை சுபுகுடைய தொழுகை 4 சஃப்புகள் 5 சஃப்புகள் அப்படி இருக்கும். ரமலானுடைய காலம் முடிந்தவுடன் ஏற்கனவே யாரெல்லாம் தொழுது வந்தார்களோ அந்த கொஞ்ச வயோதிபர்கள், அந்த கொஞ்சம் வளமையாக தொழுது வரக்கூடிய அந்த கொஞ்சம் வாலிபர்கள், அந்த வளமையாக தொழுது வருகின்ற வாப்பாவோடு வருகின்ற அந்த 2 குழந்தைகள், இவர்களோடு அந்த சஃப் முடிவடைகிறது. 1வது சஃபோடு திரும்ப காட்சியளிக்க வேண்டும் என்று அடுத்த ரமலானுடைய காலம் வர வேண்டும். அதே போல தொடராக 1 மாதம் வர வேண்டுமாக இருந்தால், அந்த 1 மாதம் தொடராக வர வேண்டுமாக இருந்தால், அல்லது அடுத்த ஹஜ்ஜி பெருநாளுடைய சுபஹு வர வேண்டும், பள்ளியில் அதிகமான ஒரு கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்றிருந்தால், இப்படித்தான் உலக அளவிலே எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களின் நிலைமை காணப்படுகிறது. எந்த அளவு சொன்னால் பிற மதத்தவர்களுக்கும் எங்களுடைய செயற்பாடு அழகான முறைக்கு வழங்குகின்ற விதத்தில் தான் என்னுடைய செயற்பாடு இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் என்னுடைய பொஸ்ஸிடம் தொழுகைக்காக நேரம் கேட்ட நான், கம்பெனியில் ஆரம்பத்தில் தொழுத நான், காலங்கள் செல்ல செல்ல 2 மாதம் 3 மாதம் அதற்கு பின்னால் தொழுகை என்பது அவனிடம் அந்த மனிதனிடம் கிடையாது. அதனை கவனிக்கிறார் அந்த பொஸ். அதே நேரத்தில் ஆரம்பத்தில் சாப்பாட்டில் கொஞ்சம் பேணுதலை காட்டிய மனிதன் அதற்கு பின்னால் கொஞ்ச நாட்களாக அதை பற்றி எந்த விடயமும் கேட்கவில்லை, பார்க்கவில்லை. அவனும் என்ன சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாத்திலுமே கரண்டியை போட்டு எடுத்து சாப்பிடுகிறான். அதே நேரத்தில் எந்த பாட்டிக்கும் சமூகமளிக்காத இந்த மனிதன்
கொஞ்ச காலம் சென்றவுடன் பாட்டியில் சமூகம் அளிக்கிறான், பியர் குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான். இப்படி இவனுடைய செயற்பாடு மாறுவதை இந்த மனிதன் பார்க்கின்ற பொழுது, நான் எந்த ஒரு மதத்தையும் கடைபிடிக்கவில்லை, ஆனால் நான் இருக்கின்ற கொள்கை உறுதியாக இருக்கிறேன். பௌத்தனாக இருந்தால் நான் என்னுடைய பௌத்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, ஓகே நான் செய்கிறேன். இந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது இதனுடைய மார்க்கத்தில் இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் கூடாது. ஆரம்பத்தில் இப்படிதான் நடந்து கொண்ட மனிதன் காலப்போக்கிலே இவன் என்னை போன்று மாறியிருக்கிறான். அல்லது ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் பார்க்கிறான் தன்னை, என்னுடைய மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை நான் எடுத்து நடக்கிறேன். ஆனால் இந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் இருந்த நிலைமை ஒன்று, தற்போது நடந்து கொண்டிருக்கிறது வேறொன்று. இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் முத்திரை குத்துகிறான், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு போலியானது, இது ஒரு ஸ்திரத்தன்மை ஒன்று கிடையாது. எதனை பார்த்து முடிவு செய்கிறான்? இஸ்லாமிய பெயரை கொண்ட என்னுடைய செயற்பாட்டின் மூலமாக அவன் விளங்கி வைத்து விடுகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை தவறுதலாக புரிந்து அவன் யாரெல்லாம் முஸ்லிம்களாக பார்க்கின்றானோ எல்லோரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பான். இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற கசப்பான ஓர் உண்மை, மறுக்க முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம். நானும் தற்பொழுது வந்து ஒரு வருடமும் ஒரு 4 மாதங்களும் ஆகிறது. வருகின்ற புதியவர்கள் கொஞ்ச காலத்திற்கு பள்ளி வாசலோடு என்ன செய்கிறார்கள்? தொடர்பை பேணுகிறார்கள். அதற்கு பின்னால் ஏன் அந்த ஆரம்பத்திலே யாரையும் தெரியாது, கொரியாவுக்கு தனியாக வந்திருக்கிறார், யாரையும் தெரியாது. எனவே அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் அவருக்கு ஒரு தொடர்பு, வேறு யாரும் கிடையாது. எனவே பள்ளி வாசலுக்கு வருகிறார், தொழுகிறார், குர்ஆனை எடுக்கிறார், எந்த சுபுவுக்கு வருகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை அழகான முறைக்கு செல்கிறது. அதற்கு பின்னால் படிப்படியாக கொரியாவிலே சில நண்பர்களை சந்திக்கிறார், ஒரு 5-10 பேர் அவர்களுக்கு தெரிய வருகிறது, ஒரு வேலை கிடைக்கிறது. அதற்கு பின்னால் பாஷையும் கொஞ்சம் தெரிய வருகிறது. அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழலை விட்டு விட்டு மனிதன் அப்படியே கடந்து செல்கிறான். இன்று எப்படி எத்தனையோ பேர்கள். அல்லது பள்ளி வாசலுக்கு வருவதென்றால் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தால், ஒரு யாஃபட்டுடைய தேவை அல்லது ஒரு பசியினுடைய தேவை, இப்படியான ஒரு அமைப்பு, ஒரு தேவை வருகின்ற பொழுது சில நபர்களை பார்க்கலாம். அந்த தேவை முடிந்தவுடன் அந்த நபர்களை பார்க்க முடியாது. இப்படியான பல விடயங்கள் கசப்பான ஒரு உண்மை. நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இஸ்லாத்தினுடைய ஒழுக்க விழுமியங்கள், எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள், எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வழிகாட்டல், அதில் நான் ஸ்திரத்தன்மையோடு கிடையாது, உறுதியாக உண்மையான முறையில் கிடையாது. அதே நேரத்தில் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, இப்படியே என்னுடைய நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நோய் எனக்கு வந்து விட்டால், மிகவும் பயங்கரமான ஒரு நோய் எனக்கு வந்து விட்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அனைவரையும் பயங்கரமான நோய்களில் இருந்து. ஒரு மனிதருக்கு கேன்சர் என்று ஒரு முடிவோடு வந்து விட்டால், ரிசல்ட் வந்து விட்டால், அல்லது ஒரு மனிதனுக்கு உங்களுடைய 2 கிட்னிகளும் பாதிப்படைந்திருக்கிறது, உங்களால் கொஞ்ச காலத்துக்கு தான் வாழ முடியும், உங்களுடைய கிட்னியை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டால், அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு இருதய நோய் வந்திருக்கிறது, இருதயத்தில் பெரிய ஓட்டை இருக்கிறது என்று சொல்லப்பட்டால், அல்லது உங்களுடைய கால் இதில் ஒரு கிருமி போயிருக்கிறது, உங்களுடைய அந்த காலை அந்த புண் வந்திருந்த காரணத்தினால் உங்களுடைய காலை தற்போது எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால், தற்பொழுது என்ன நடக்கும்? தன்னுடைய தலையிலே பெரிய ஒரு இடி விழுந்ததை போன்று ஆகிவிடும். மூளையில் ஒரு கட்டி வந்திருக்கிறது, இப்படியான ஒரு பயங்கரமான நோய்நொடிகள் இப்படி என்று யாராவது ஒருவர் தனக்கோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினருக்கோ ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டால், தற்பொழுது அவன் என்னென்ன அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தானோ, என்னென்ன இன்பங்களை அல்லாஹ் ஹராமாக்கிய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தானோ, இந்த அனைத்து இன்பங்களும் இவனுக்கு கசப்பாக மாறும். அவனை கையோடு குடிச்சு கூட்டிட்டு போவார்கள், செலவழிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. வா செல்லலாம், நீ ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. அவன் போக மாட்டான். ஏன்? அவன் ஏற்கனவே நேற்று அவன் சொந்தமாக செலவழித்த அந்த இன்பம் இவனுக்கு இப்ப கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஏன்? அவனுடைய குடும்பத்தில் மிக ஒரு பேரிடியான ஒரு இன்னல் துன்பம் வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கிறது. எனவே தற்பொழுது இவனுக்கு விளங்குவதெல்லாம் மாத்திரம் குர்ஆன் நினைப்பு வரும். குர்ஆன் ஓத தெரியாவிட்டாலும் குர்ஆனை எடுத்து திறந்து பார்த்து அழுது மனசோடு ஒட்டி வைப்பான்.
அதே நேரத்தில் பள்ளி வாசலுக்கு வந்து அடிக்கடி வந்து தொழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வான். அவன் ஏற்கனவே ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாவமான காரியங்கள் அனைத்தையும் விட்டு விடுவான். தூங்குகின்ற பொழுது திக்ர், எழும்புகின்ற பொழுது திக்ர். அதிகாலையில் எழுந்தவுடன் 4 மணியாக இருந்தாலும் நேரடியாக ஓடி வருவான் பள்ளி வாசலுக்கு. இதுவரைக்கும் ஒவ்வொரு நேரமும் தொழுவான். அதே போன்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பான். யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை போக்கி விடு. இப்படி அவன் அந்த நிலைமை மாறும் வரைக்கும் அவன் என்ன செய்வான், அப்படியே அவனுடைய எல்லா விதமான பாவங்களையும் விட்டு விட்டு இவன் தற்பொழுது நல்லொரு மனிதனாக மாறிவிடுவான். இந்த நிலைமை வந்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? செல்வான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? ஆல் ஆன, இப்பயா அவனுக்கு நேரம் வந்துச்சு, இப்பயா அவனுக்கு நேரம் வந்துச்சுன்னு கேட்பான் ஒரு கேள்வி. ஏனென்றால் ஃபிரௌனுக்கிட்ட அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் எப்படி சொல்லி அனுப்பினான்? நீங்க 2 பேரும் போகணும், பேசி சொஃப்டாக பேசணும். அதற்கு எப்படி பேசணும்? அவனோட சொஃப்டாக பேசணும். சொஃப்டாக பேசணும். நீங்கள் அடுகடுக்க கூடாது. அவன் எப்படியாப்பட்டவன்? ஏற்கனவே தன்னை இறைச்சான் என்று அல்லாஹ்வோடு போட்டியிட்டவன். வானத்துக்கு ஒரு வாகனம் ஒன்று செஞ்சு வானத்தின் அளவுக்கு போக முயற்சித்தவன். அப்படிப்பட்ட கொடுங்கோல் மன்னன் தான் அல்லாஹ்வோடு போட்டி போட்ட ஒரு கொடுங்கோல் மோசமானவன் தான் ஃபிரௌன். இவனுக்கிட்ட ரசூல்மார் 2 பேரையும், நானும் தம்பியும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் அனுப்பும்போது சொன்னா, மென்மையாக பேசுங்க. எத்தனை விடுத்தம்? ஒரு விடுத்தம் இல்லை, பல விடுத்தம். இப்படிலாம் நடந்ததுக்கு பின்னாலேயும் அவன் என்ன செய்யல? அல்லாஹ்வை ஏற்கல. அவனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் உதாரணமாக ஈமான் கொண்ட பெண்களுக்கு உதாரணமாக கூறப்பட்ட பெண். ஃபிரௌன் வேதனை செய்தான். அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாம்? இப்னிலி இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், இவன் கொடுங்கோல் அநியாயக்காரன், இவன் எனக்கு அநியாயம் செய்கிறான், எனக்கு இது பிரச்சனை இல்லை. யா அல்லாஹ், உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு, உன்னிடத்தில் எனக்கு ஒரு மாளிகையை நீ கட்டு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஃபிரௌன் அவனுடைய பிள்ளைகளையும் நெருப்புள்ளுக்குள் போட்டு பொரிச்சான். இப்படி வேதனை செஞ்சவன் தான் ஃபிரௌன். அப்பவும் மனைவி அவருடைய ஈமான் உறுதியை பார்த்து அவனுக்கு மனம் தரல. இப்ப அவன் கடலுக்குள் பெய்த்து மாட்டிக்கொள்கின்ற போது வாயிலுக்கு தண்ணி போகுது. இப்ப என்ன சொன்னா? ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். இந்த பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மனிதர்கள் ஈமான் கொண்டாங்களே, இவர்கள் ஈமான் கொண்ட அந்த அல்லாஹ் நான் ஈமான் கொண்டுட்டேன். அன மினல் முஸ்லிமீன், நானும் அல்லாஹ்க்கு அடிபணிஞ்சு கட்டுப்பட்டு ஆயிட்டேன். அல்லாஹ் இப்ப கேட்டான், ஆல் ஆன, உனக்கு இப்பவா நேரம் வந்துச்சு, உனக்கு இப்பவா நேரம் வந்துச்சு. வகது குந்த மின் கபுல் வ குந்த மினல் முஃப்ஸிதீன். இதுக்கு முன்னுக்குள்ள நீ நடந்ததெல்லாம் பாரு, லிஸ்ட போட்டு பாரு, எப்படி நடந்து கொண்டாய் என்னோடு. உனக்கு நான் எப்படியெல்லாம் வழிகாட்டலாம் காட்டினேன், உனக்கு எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் தந்தேன் பாரு. நீ அப்பெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள, இப்போ உனக்கு விளங்கிட்டு நீ அழிய போறாயிண்டு. இப்ப நீ என்ன செய்யறாய்? நல்ல ஒரு மனிதனாக தௌபா செய்து நீ என்ன செய்ய பார்க்கிற? திருந்தி வாழ பார்க்கிறாயா? இப்ப நீ சந்தர்ப்பம் கேட்கிறாயா என்று யார் பேசினான்? அல்லாஹ் தஆலா பேசினான். இதே மாதிரி தான் நானும் சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கத்தக்கன, எல்லா அமைப்புகளும் பேசிட்டு இருக்கத்தக்கன, எனக்கு ஒரு பேரிடி வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வோடு நான் மீள்வேனாக இருந்தால் அல்லாஹும் இதே மாதிரியான ஒரு கேள்வியைத்தான் என்னோடு பேசுகிறான். ஆனாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், ஆனாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன். என்ன செய்வான் தெரியுமா? எங்களுடைய என்னதான் நாங்கள் பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் உண்மையான முறையில் திருந்தி நான் வாழ பழகிட்டால், இப்படியான ஒரு கஷ்டம் ஒன்று வந்தும் நான் திரும்பவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் எனக்கு அவனின் பக்கம் திரும்புவதற்கான தந்த ஒரு படிக்கல் என்று நாங்கள் விரும்பி தெரிந்து அல்லாஹ்விடம் உண்மையான முறையில் தௌபா செய்து நாங்கள் மீண்டால், என்னுடைய நிலைமையை நான் சீர்படுத்தி கொண்டால், அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன். அவ்வளவு இரக்கமுள்ளவன் எங்களுடைய படைச்ச இரட்சகன். எனவே இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னவென்றால், படைத்த இறைவனோடு நாங்கள் எப்பொழுதும் உறவை அழகான முறைக்கு பேணிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்களுடைய வாழ்வில் செழிப்பை உண்டாக்குகிறான். எந்த மனிதன் சுபு தொழுவானோ, எந்த மனிதன் சுபுகுடைய தொழுகையை தொழுவானோ அவனுடைய வாழ்வில்
செழிப்பு உண்டாகும். அவனுடைய வாழ்வில் செழிப்பு உண்டாகும். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதன் முஸ்லிம் கிடையாது, ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பக்கூடிய பழக்கத்தை 4:30 மணி, 5 மணி, 5:30 மணி, இப்படி அதிகாலையில் எழும்பக்கூடிய ஒரு பழக்கத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டாலும் நபி அவர்களுடைய துவா அவனுக்கு இருக்கிறது. என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் சமுதாயத்தினர், அது முஸ்லீமா இருக்கோமேலும் முஸ்லீம் அல்லாஹ்வுத்தஆலா இருக்கோமேலும், நபியுடைய உம்மத், நபி அவங்களுக்கு பின்னால பிறக்கின்ற எல்லாரும் நபியுடைய உம்மத். எனவே முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ அதிகாலையில் எழும்பக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த துஆவுடைய பாக்கியம் அந்த மனிதனுக்கும் கிடைக்கும். அந்த மனிதனுடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். எங்களுக்கு பார்க்கலாம், சில பௌத்த மத ஏரியாக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகாலையில் எழும்பக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எனவே அவருடைய கடையில் நல்ல வியாபாரம், வாழ்வில் கஷ்டமில்லாமல் அழகிய ஒரு பொருளாதார அமைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஏரியாக்களில் தண்ணி கஷ்டம் வருவது குறைவு. இப்படி எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு கிடைச்ச உதாரணமாக இத்தனை இடங்களை பார்க்கலாம். இது எதன் உண்மை? இந்த ஹதீஸினுடைய உண்மை, நபி அவர்களுடைய துஆவினுடைய வெளிச்சம், வெளிப்பாடுதான் அங்கு இப்படி இருக்கிறது. ஏன்? அந்த மனிதன் அதிகாலையில் எழும்புகின்ற அந்த பழக்கம். எனவே அதே போன்று எந்த மனிதன் அதிகாலையில் எழும்பி அந்த ஆரம்பத்திலே, அதாவது ஒரு போராட்டத்தை வச்சிருக்கிறான், என்னுடைய நஃப்ஸுக்கான ஒரு போராட்டம், ஆழ்ந்த தூக்கம், அந்த தூக்கத்தை விட்டுவிட்டு படைத்த இறைவனுக்கு முன்னால் எழும்பி அவன் கடமையாக்கி அந்த கடமையை குறுகிய ஒரு நேரம் 10 நிமிஷம் அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன தெரியுமா வச்சிருக்கிறான்? அந்த மனிதன் எழும்பியவுடன் ஒரு துஆ ஓதுகிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அதற்கு பின்னால் வுது செய்கிறார். அதற்கு பின்னால் தொழுகிறார். தொழுதால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அனைத்தும் இல்லாமல் போகிறது. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எல்லாமே இல்லாமல் போகுது. அதற்கு பின்னால் சுபூனை தொழுவதற்கு பின்னால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஷைத்தானுடைய அந்த அனைத்து விடயங்களிலும் பாதுகாப்பு அடைந்தவராக பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார். இது ஹதீஸ். இது ஹதீஸ். ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழே அவர் ஆகிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிட்டா வேற யாருடைய பாதுகாப்பு எனக்கு தேவை? நான் இப்போ நாட்டுக்கு போறேன், எனக்கு தனி விமானம் தந்து 2 பொடிக்காட்டையும் தந்து அனுப்பினா மனசுல எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட எனது பயம் இல்லாமைக்கு அழகா ஜொலியா போகலாம். இதே மாதிரித்தான் நான் சுபூஹை தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள் ஆகிட்டேன். நான் இன்றைய நாள் அடுத்த நாள் தூங்கும் வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்ற உறுதியோடு என்னால் இருக்க முடியும். எந்த ஒரு ஆபத்தும் வராது என்ற ஒரு உறுதிப்பாடோடு எனக்கு என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, சில திக்ருகள் இங்கே இருக்கிறது. மகரிபுக்கு பின்னாலேயும் சுபுகுக்கு பின்னாலேயும் ஓதக்கூடிய திக்ர். ஏனென்றால் இந்த 2 நேரமும் மிக முக்கியமான நேரம். எந்த மனிதன் சுபு தொழுகைக்கு தொழுவதற்கு பின்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் வல்லாஹு அஹத், ஆயத்துல் குர்சி, அதே போன்று பிஸ்மில்லாஹில் லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஸ் ஸமீஉல் அலீம், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். இவ்வளத்தை மோதினாலே சூனியம், பொறாமை, கண்ணூறு ஒன்றுமே தாக்காது. இது ஒன்றுமே தாக்காது. அப்ப இதெல்லாம் எங்க கிடைக்குது? இன்றைக்கு அதிகமான ஆட்களுக்கு எந்த ஒன்றுக்கும் சொல்லப்பட்டில்லை. சில விஷயங்கள் இருக்குது, அது நேரடியாக வழங்கும். எனக்கு ஒருத்தர் அடிக்க வராரு, நேரடியா என்ன செய்யலாம்? பாதுகாத்துக் கொள்ளலாம். எனக்கு ஒருத்தர் என்னது பேசுறாரு, அதையும் தடுத்துக் கொள்ளலாம். அதையும் என்ன செய்யலாம்? தடுக்கலாம். ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு எதிரி கொண்டிருக்குது. யாருக்குமே விலகிக் கொள்ள இயலாது. 2 பேர் முன்னுக்கு பார்த்து சிரிப்பாங்க, ஆனா அவர மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவருடைய மனசுல என்ன பத்தி ஒரு பொறாமை இருக்குமாக இருந்தால், என்னை பற்றி ஒரு பொறாமை அவருடைய மனதில் இருக்குமாக இருந்தால், அதே போதும் கண்ணூருடைய ஆரம்ப அடிப்படை பொறாமை. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அடுத்தவரை பற்றிய பொறாமை இருக்கிறதோ அந்த பொறாமை உள்ள அந்த மனிதன் எந்த மனிதன் பார்த்து பொறாமைப்பட வைக்கப்படுகிறானோ, யார்
மீது அவன் பொறாமை கொள்கிறானோ அந்த மனிதனை பார்ப்பதன் மூலமாக கண்ணூர் ஏற்படுகிறது. கண்ணூர் ஏற்படுகிறது. அல்லாஹ் கதிரை ஒரு விடயம் மிஞ்சுமாக இருந்தால் கண்ணூர். அல்லாஹ் கதிரோடு அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சுட்டான். அந்த முடிவு செஞ்ச விஷயத்துல ஒரு விஷயம் போட்டி போடுமா இருந்தா கண்ணூர் தான் போட்டி போடும். அப்படின்னா இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடியவர்கள் 100 பேர் 50 பேர், அவர்களுடைய யாருடைய உள்ளத்தில் என்னை பற்றிய பொறாமை இருக்கிறது என்று என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. எனவே வெளிரங்கத்தினுடைய எதிரிகளில் நாம் தப்பினாலும் இப்படியான மறைமுகமான விடயங்களில் தப்புவதாக இருந்தால் மறைமுகமான அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மறைமுகமான மறைந்திருந்து கண்ணுக்கு விளங்காத, அதனால் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அப்படியாப்பட்ட அந்த மறைமுகமான அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்னால் தப்பிக்க முடியாது. எனவே நாங்கள் அல்லாஹ்வினுடைய தொடர்பை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோமோ அதில் ஆக முக்கியமானது குர்ஆன் ஓதுறது, தொழுகை, அதே மாதிரி துஆ. துஆ என்பது மிக முக்கியமான ஒன்று. எங்க போனாலும் தூங்குற நேரத்தில் நாம் துஆ செய்யணும், எழும்புற நேரத்திலையும் துஆ செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நான் தனிப்பட்ட முறையில் துஆ செய்யணும். வெறுமனே என்னது ஒருத்தர் துஆ கேட்க ஆமீன் ஆமீன் சொல்லி போட்டு என்னது அதில் உண்மையான துஆ. உண்மையான துஆ உள்ளத்தோடு விழிப்பான உள்ளத்திலிருந்து வெளிப்படணும். விழிப்பான உள்ளத்திலிருந்து வெளிப்படணும். இங்கு கேட்கப்படுகின்ற துஆ அது பொதுவான துஆ. அது பொதுவான துஆ. அல்லாஹ் அந்த துஆ கேட்கறதுக்கு எந்த விதமான பாசையும் தேவையில்லை. எனவே நாங்கள் இதெல்லாம் விலகிக் கொள்ளணும். எங்களுக்கு அல்லாஹ் ஒரு படிப்பினைக்கு இன்னொரு அமைப்பு வச்சுக்கிறான். எங்களுக்கு படிப்பினைக்கு அல்லாஹ் தஆலா எங்களை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சிலரை வைத்திருக்கிறான். அதுதான் ஊமையர்கள், செவிடர்கள், தோதுன்னு சொல்லுவோமே, எல்லாரையும் பார்க்க ஒரே மாதிரியான அமைப்பில் இருப்பாங்களே, அப்படியாப்பட்ட பிள்ளைகள். இவங்களை அல்லாஹ் தஆலா நினைஞ்சு வச்சுக்கிறான், எங்களுக்கு படிப்பினையாக ஆக்கி வச்சுக்கிறான். என்னுடைய கைகால் எல்லாம் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது, பேச முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும், சிந்திக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய ஊரில் ஒரு குருடர் தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருப்பார். கல்பிட்டியில் ரஹ்மானியா சொல்லக்கூடிய பெரிய பெரிய பள்ளிவாசலில் ஒருவர் 5 நேர தொழுகைக்கும் அதான் சொல்லக்கூடியவர் யார்? ஒரு குருடர். யாரு? மோதின் இல்ல, மோதின் வேலை அழிக்கிற இவர் இந்த வேலை அழகா பாங்க சொல்லுவார். யார்? குருடர். அதே நேரத்தில் மதுரங்குழி ஏரியாவில் நல்லந்தலு என்று சொல்லக்கூடிய பெரிய பள்ளி வாசலில் இன்றைக்கும் போன உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம், தோதுன்னு சொல்லக்கூடிய அவருக்கு தொழுகையே கடமை இல்லை. அவருக்கு என்ன இல்லை? தொழுகையே கடமை இல்லை. ஏன்னா அந்த பள்ளிவாசல் நான் கடமை ஆற்றிய சுற்றி நான் உறுதியான 100% உண்மையான செய்தியை சொல்கிறேன். அவருக்கு தொழுகை கடமை இல்லை. ஆனால் 4 மணிக்கு பள்ளிவாசல் அதான் சொல்லப்படுவதற்கு முன்னாலேயே பள்ளிவாசலில் இருப்பார் அந்த பொடியை. 5 நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம். பேச வராது, ஆனால் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை குர்ஆனை எடுத்துட்டு இருக்கிறார், அவர் ஓத முயற்சி செய்கிறார். அல்லது என்ன செஞ்சுக்கிறார்? படிப்பினைக்கு வச்சுக்கிறார். கால் 2 நினைக்கிறத நடந்து போக முடியும். ஆனால் வீல் சேரிலே பள்ளிவாசலுக்கு கையினால் அசைத்து அசைத்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார். நடக்க முடியாது. ஒரு வீல் தான் அவருடைய திட்டத்தை வைத்தவர்கள் இழுகி இழுகி பள்ளிவாசலுக்கு செல்கிறார். இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினைக்காக வச்சுக்கிறான். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு அல்லாஹ் படிப்பினைக்காக வச்சுக்கிறான். சில நபர்கள் எங்களை மாதிரியான குர்ஆன் கிடையாது, எங்களை மாதிரியான 30 ஜுஸ் குர்ஆன் கிடையாது, எழுத்து கிடையாது, வெறுமனே 3 டொட். அந்த 3 டொட்டையும் வச்சு வச்சு என்ன செய்றாங்க? ஓதுறாங்க. ஆனா குர்ஆன் ஓத தெரிஞ்ச எனக்கு என்னுடைய வாயின் மூலமாக 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஒரு ஆயத்து கூட வெளிப்படவில்லை. ஆனால் ஊமையர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய கலாமை ஓத வைக்கிறான். சிலர் ஊமை பாசையோடு கலைக்கிறார்கள், ஊமை பாசையோடு ஓதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வைன் தத்தவல்லவ், உங்களுக்கு செய்ய முடியாவிட்டால், நீங்கள் என்னை மறந்து பெருமையோடு என்னை நீங்கள் வணங்காவிட்டால், என்னுடைய மார்க்க விடயங்களில் நீங்கள் உறுதியான முறையில் செயற்படாவிட்டால், உங்கள் மூலமாக இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் வெளிப்படாவிட்டால், யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், உங்களை விட்டு போட்டு நான் வேறு ஆட்களை தேர்ந்தெடுப்பேன். உங்களோட இடத்துக்கு ரீப்ளேஸுக்காக நான் வேறு ஆட்களை கொண்டு வருவேன். கொண்டு வந்தால்
சும்ம லா யகூனு அம்சாலக்கும், அந்த ரீப்ளேஸ் செய்யப்பட்ட அந்த மனிதன் உங்களை மாதிரி இருக்க மாட்டான். அதோட வார்த்தை பிரயோகத்தை பாருங்க, எவ்வளவு பயங்கரமானது. இன்றைக்கு எங்களோட உலக வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களுக்கு நான் இப்பவே சீர் செய்யவில்லை என்றால் எப்போது நான் சீர் செய்வது? நான் இதுவரையும் சீர் செய்யவில்லை என்றால் என்னுடைய வாழ்வை நான் எப்போது சீர் செய்வது? பள்ளிவாசல் எப்போது தொடர்பை பேணுவது? லீவாக இருக்கக்கூடிய, விடுமுறையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் நான் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த விடயங்களை கேட்காவிட்டால் நான் எப்பொழுது ஒரு பூர்த்தியான ஒரு உபதேசத்தை கேட்பது? ஜும்ஆவுடைய கடமை நேரத்தில் தொழுகைக்காக சிலர் வருவார்கள், அது விதிவிலக்கானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கு வேலையுடைய விடயத்தில் இறுதி கட்டத்தில் இரண்டாவது டைமில் தொழுகையுடைய இரண்டாவது ரக்காத்தில் வந்தாலும் அதுவும் பெரிய விஷயம். அல்லாஹ் நன்மை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன், நாங்கள் நன்மை கொடுக்கிறது கிடையாது. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். எனவே நன்மை கொடுக்கிறது அல்லாஹ், எங்களுக்கு பேசலாது. எனவே சிலர் ஜும்ஆவுடைய அரபு குத்துபா போகிற நேரத்தில் வருவார்கள். எனவே அவர்களுக்கு தமிழ் ஒரு உபதேசம் ஒழுங்கான முறை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எனவே கிழமை கேட்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த சனிக்கிழமையுடைய இந்த மகரிபிலிருந்து இஷா வரங்காட்டியமான நேரம். இந்த உபதேசத்தை ஒழுங்கான முறை கேட்டு என்னுடைய உள்ளத்துக்கு அது போகாவிட்டால் என்னுடைய செயற்பாடுகளில் எந்த மாற்றம் வர வாய்ப்பில்லை. எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல 2 ஜும்ஆக்களை விட்டால் எப்படி மோசமான பண்புகள் குடிகொண்டுடுமோ அதே மாதிரி ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை கேட்காட்டி அவனுடைய வாழ்க்கையில மோசமான பழக்க வழக்கங்கள் வந்துடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் அந்த நிலப்பாட்டில் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். திருந்தி வாழக்கூடிய அமைப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தரணும். அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற நேரத்தில் நரகத்துக்கு போகக்கூடிய எந்த விதமான செயல்களை செஞ்சு விடாமல் சொர்க்கத்திற்குரிய செயல்களை செய்ததற்கு பின்னால் என்னுடைய உயிர்களை வாங்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.